hello, check. Hello, check. मूषिकवाहनमोदगहस्त चामरकर्णविलम्बितसूत्र वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते। ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம். என்னருமே இனிய தமிழ் ரசிக பெருமக்களே, PVR ஈவென்ட் மாஸ்டர்ஸ் பெருமையுடன் வழங்கும் சங்கீத ஸ்வரங்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அத்தனை தமிழ் ரசிகர்களையும் வருக வருக என அன்போடும் பணிவோடும் PVR ஈவென்ட் மாஸ்டர்ஸ் சார்பாக வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியை நாம் இன்னும் எடுத்து செல்லக்கூடிய தருணத்தில் கரும்பாய் வாழ்ந்த இந்தியாவின் இரும்பு மனிதர் ரத்தன் டாடா அவர்கள் சமீபத்தில் இறைவனடி சேர்ந்தார். தொடங்கிய தொழில்கள் அனைத்திலேயும் தொடர் வெற்றி கண்ட தொழிலதிபர் என்றாலும் தோழமையோடு எல்லோரும் பழகியவர். இரும்புக்குள் ஈரம் கசியுமா? ஆம், கசியும். இந்தியாவில் அது நடக்கும். அதுதான் ரத்தன் டாடா அவர்கள். பேருக்கு வாழ்கின்ற மக்களிடையே ஊருக்காக வாழ்ந்து உள்ளத்தால் உயர்ந்த மனிதர் ரத்தன் டாடா அவர்களுக்காக ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
நன்றி. PVR ஈவென்ட் மாஸ்டர்ஸ் இன்று உங்களுக்காக, நம் தமிழ் ரசிகர்களுக்காக, UK முரளி அவர்களின் குழுவினரோடு சிறப்பு அழைப்பாளராக திரு TMS செல்வகுமார் அவர்களுடன் இந்த இனிய நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நான் இங்கேருந்து பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இப்போ இந்த ஹால் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு நான் முதல்ல உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். என்னென்னா, எந்த ஒரு நிகழ்ச்சி நடத்தணுன்னாலும் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதற்கான எத்தனை உழைப்பு இருக்கும், எத்தனை பொருள் செலவு இருக்கும், இத்தனை பேரை அழைத்து அவர்களை தங்க வைத்து இங்கே நிகழ்ச்சி நடத்தணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. PVR ஈவென்ட் மாஸ்டர்ஸ் இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதங்களாக உழைக்கின்றனர். அந்த உழைப்பை உணர்ந்து டிக்கெட்டை காசு கொடுத்து வாங்கி வந்திருக்கிறதுக்காக முதல் நன்றி உங்கள் அனைவருக்கும். இரண்டாவதாக ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இது போன்ற இனிமே வர நிகழ்ச்சிகளில் நாங்கள் கிட்டத்தட்ட 1 மாதம் முன்னாடியே அறிவிச்சிடுறோம். அந்த டிக்கெட்டை நீங்கள் முன்னாடியே புக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான சீட்டு, அதாவது சென்டர்லேயோ எப்படி வேணுமோ அது கிடைக்கும். ரொம்ப நாள் ஆக ஆக என்னென்னா, உங்களுடைய அந்த சின்ன கோரிக்கை கூட எங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு சிச்சுவேஷனுக்கு நாங்கள் தள்ளப்படுறோம். அதனால் அடுத்த நிகழ்ச்சிகள் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் முதலேயே நீங்கள் அதை பதிவு செய்து இல்லைன்னா புக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச சீட்டில் உட்காந்து நீங்கள் என்ஜாய் பண்ணோன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி இங்கே நடக்கணும் அப்படின்னா இதற்கு முக்கிய காரணம் ஸ்பான்சர்ஸ். அதனால் அவர்களை மேடைக்கு அழைத்து அவர்களை கௌரவிப்பதற்காக உங்கள் முன்னால் உங்கள் பலத்த கரவொலியோடு அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். முதலாவதாக திரு பார்த்தசாரதி அவர்கள். அவர்தான் இன்றைய நிகழ்வின் சிறப்பு விருந்தினர். சீஃப் கெஸ்ட் ஸ்ரீ பார்த்தசாரதி. பிரேம் குட்டீர் என்ற நாங்கள் போன நிகழ்ச்சியில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த நிறுவனத்திற்காக இங்கே வருகை தந்திருக்கும் திரு பார்த்தசாரதி அவர்களை PVR ஈவென்ட் மாஸ்டர் சார்பாக பொன்னாடை சாத்தி கௌரவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Sri Kamakshi Trust, Prem Kutir. Sir, you can just say few words. Good evening, friends. To all my Chimborites, a warm welcome to this event today. On behalf of Prem Kutir, I just wish to say some 1 or 2 words. It's a senior citizens home very close to Mumbai. That's about, we have to drive for about 2 hours. We have got about 42 cottages, single cottages as well double cottages. Single cottages have been renovated very recently. We are on the developing the second phase, that is renovation of the second 2 double cottages, for which we are also seeking assistance from all companies as well as individuals. We are on the job is going to get started after this Diwali. I request each of the Chimborites who have some good connections, who can put on to me or to anyone of the trustees of Sri Kamakshi Trust. And it is one of the ideal, it's a cottage type, it's not a building. So each one of you in Mumbai can visualize, let's say, independent bungalow type with some self-contained. And now the idea is that we are giving all the gadgets which is required at this old age home. We have an excellent food arrangements also. It is at the present we have got about 28 people residing there. We have our own staff there. Each one of you is warmly welcome to this institution at their own convenience, and the contact details are all available in the website also. At the end, I thank immensely PVR Event Masters, who has given it about, say, 1 or 2 times minutes to us, for at least to say a few words about this Kamakshi Trust. My good wishes to this today's program. All the best. Thank you. Thank you, sir. Thank you so much. Our chief guest, Sri Pathasarathi Ramaswamy, trustee, Sri Kamakshi Trust. Please join your hands together and welcome Mr. Pathasarathi. I would like to invite Mr. Shankar, Mr. H. Shankar. Mr. Shankar is an entrepreneur and philanthropist. He has been involved in various community seva and charitable activities for more than 5 to 6 years. He has been extremely generous to various causes like education,
medical, helping the needy and poor, and upliftment of underprivileged. During COVID, he formed Shankar Charities to extend support several poor people in the different area of the society. Mr. Shankar has been a staunch supporter of tribal and backward area schools, and he funds them regularly for construction and operation of this school. Thank you so much, sir, for being here. And audience, please give him a big round of applause for supporting this event as always. Next, I would like to invite Chairman of Fine Arts Society, Mr. Radhakrishnan. Mr. Radhakrishnan. Okay, I think he may be on the way. And Mr. Tamil Selvan, MLA Mr. Tamil Selvan, by any chance if he is here? திரு தமிழ் செல்வன் அவர்கள் ஒருவேளை இங்கே அமர்ந்திருந்தால் தயவு செய்து மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். Trans India Group of Companies Managing Director திரு ராஜேந்திர ராஜன் அவரும் வந்து கொண்டிருக்கின்றாராம். அடுத்ததாக அவரை தொடர்ந்து Regional Head Union Bank of India Mrs. Janani by any chance if she is here? Mr. Mahesh from LIC. Mr. Mahesh, please join your hands together and welcome Mr. Mahesh. I request Mr. Nandakumar to kindly honor Mr. Mahesh. Thank you, sir, for being here. Thank you so much. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியை தன்னுடைய குழுவை சென்னையிலிருந்து அழைத்து வந்து நமக்காக இசை விருந்து படைக்க காத்து கொண்டிருக்கும் திரு UK முரளி அவர்கள் உங்கள் பலத்த கரவலோடு நந்தகுமார் அவரை கௌரவிக்குமாறு அன்போடு அழைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நாயகனாக இங்கே வீற்றிருக்கும், அது மட்டுமல்லாமல் தெய்வ பாடகரான திரு TM சௌந்தரராஜன் அவர்களுடைய பாடல்கள் அனைத்தையும் அவர் சார்பாக அவருடைய மகனான திரு TMS செல்வகுமார் அவர்களை உங்கள் பலத்த கரவொலியோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சென்னை அப்படியே கையை வசதி காமிச்சிட்டிங்கன்னா அதே இஃபெக்ட் வந்துடும் எங்களுக்கு. அவரை தொடர்ந்து சார் ஒரே ஒரு நிமிஷம் பாம்பே சௌராஷ்டிரா அசோசியேஷனின் எக்ஸ் பிரசிடென்ட் திரு ரகுபதி அவர்கள் திரு TMS செல்வகுமார் அவர்களை கௌரவிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். சார் ப்ளீஸ் இங்கே கொடுங்க. ராம் சுந்தர் சார் அவர்களும் திரு ரகுபதி சார் அவர்களும் பாம்பே சௌராஷ்டிரா அசோசியேஷனை சேர்ந்த அன்பர்கள். இவர்கள் திரு TMS செல்வகுமார் அவர்களை பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றனர். இவங்க எல்லாருமே வந்து பாம்பே சௌராஷ்டிரா அசோசியேஷனோட அன்பர்கள். குறிப்பாக திரு ரகுபதி அவர்கள், ஒரு நிமிஷம் அப்படி பாருங்களேன், அவங்களெல்லாம் நம்ம பாம்பேயோட லைஃப் லைன்னு சொல்லக்கூடிய தினந்தோறும் காலையிலேருந்து நம்ம ராத்திரி வரைக்கும் பயணம் செய்கிற நம்மளுடைய அந்த மும்பை சபர்பன் ட்ரெயினுடைய மோட்டர்மேன் இவர். ஸோ எங்களெல்லாம் பத்திரமா கூட்டின்னு வர அதே அன்பை இன்னைக்கு செல்வகுமார் சார் மேலேயும் புரிஞ்சுட்டார். நாளைக்கு அவரையும் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருங்க சபர்பன் ட்ரெயினில் பீக் ஹவர்ஸில். தேங்க்யூ சார்.
அப்படியே ஆரம்பிச்சலாமா சார்? ஸோ நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருந்த இசை நிகழ்ச்சி தொடர்கின்றது. தயவு செய்து ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், உங்களுடைய செல்ஃபோன்ஸை ஒன்று சைலண்ட் மோடில் போட்டுருங்க, இல்லை ஆஃப் பண்ணுங்கள், அது உங்கள் சௌரியம். ஆனால் அது மற்றவர்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்குங்கிற ஒரு சின்ன காரணத்துக்காக அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக சிரித்து என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா கோல்டன் எரா ஹிட்ஸ் தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும், எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்கும். நம்மளுடைய அந்த நினைவுகள் எல்லாத்தையும் திரும்புவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சமயத்தை பிவிஆர் ஈவென்ட் மாஸ்டர்ஸ் உங்களுக்காக வழங்கியிருக்காங்க. அதனால மனசை திறந்து என்ஜாய் பண்ணுங்க. பக்கத்தில் பார்க்குறாங்க, எதிர்த்தாப்பில் பார்க்குறாங்க, நோ வரிஸ். நல்லா கைத்தட்டி நீங்கள் என்ஜாய் பண்ணதான் எங்களுக்கு இந்த உற்சாகம் வரும், பாடல்களும் மேலே மேலே போகும். ஸோ நிகழ்ச்சியை தொடங்கலாமா? உங்களோட கைத்தட்டல் வந்த உடனே எதுனே தொடங்க முடியும். தேங்க்யூ. தெய்வ பாடகர் அவர் பாடினார்னா கற்பகவல்லியின் பொற்பத தரிசனம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி முருகனுடன் அன்றாடம் தன்னுடைய பாடல் மூலமும் குரல் மூலமும் அன்றாடம் பேசக்கூடிய ஒரு அற்புத பாடகர் அவர் நாம் வாழற காலத்தில் நமக்கு கிடைத்தது மகா பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட அவர்கள் தத்துவ பாடலை பாடும்போது அந்த உணர்வை அப்படியே கடத்துவார். எந்த கேரக்டருக்காக, எந்த பாத்திரத்திற்காக பாடுகிறாரோ அதனுடைய இதய துடைப்பையும் பாடல் ஆசிரியரோடைய அந்த மன எண்ணங்களையும் நம்மிடையே தன் குரல் மூலம் கடத்தும் தெய்வ பாடகரான திரு TMS ஐயா அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணம் செய்கின்றோம். அதன் விளைவாக முதல் பாடலாக அவர் பாடிய இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்ற பாடலோடு நிகழ்ச்சியை துவங்குகின்றோம். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும், இசையிடம் உருவாகும், இசையிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். பாடல் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் பாடல் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம். என் மேன்மை இறைவாவும் அருளாதலாம், என் மேன்மை இறைவாவும் அருளாதலாம். எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன், எரியாத தீபத்தில் ஒளி வேண்டினேன். ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் விளையாடும், இசையிடம் உருவாகும், இசையிடம் உருவாகும். விதியோடு விளையாடும் ராகங்களே, விளக்கேற்றி உயிர் காக்க வாருங்களே. கடலேந்தி வாருங்கள் தீபங்களே,
கடலேந்தி வாருங்கள் தீபங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே, கரைந்தோடும் நோய் என்னும் பாவங்களே. கத்தும் கடலை ஓடி ஓடி வரும் எந்த இசையுடன் ஆடி ஆடி வரும் தீபங்களே, எந்த இசையுடன் பாடல் கேட்ட பின்னும் இன்னும் வரவில்லை செய்த பாவமென தீபங்களே. கண்ணில் கடல் வர பாட வேண்டும் எனும் இன்னும் ஒளியுடன் 100 பாடல் வரும் தீபங்களே, 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 தீபங்களே. இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். நன்றி நன்றி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மும்பை நகரத்தில் செம்பூரில் உங்களை எல்லாம் நல்லா சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. பிபிஆர் ஈவென்ட் மாஸ்டர்ஸ் எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு வந்து என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அருமையான இந்த பாடலோடு இந்த நிகழ்ச்சி தொடங்கியது. கடைசியில் நான் அவர் பாடினதை அப்சர்வ் பண்ணேன். டிஎம்எஸ் ஐயா கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த உச்சரிப்பு, அதை அழுத்தம் திருத்தமாக வார்த்தைகளை வார்த்தைகளாகவே அது மாதிரி பண்ணுறது. அதே மாதிரி இவர் வந்து அதேமாரி கையசைச்சு பாடும்போது எனக்கு டிஎம்எஸ் ஐயாவுடைய நினைவு தான் வந்தது அந்த பாடலில். தமிழ் திரையுலகில் வந்து இந்த 3 எழுத்துங்கிறது வந்து ஒரு பெரிய மந்திர சொல் தான். டிஎம்எஸ் மாதிரி அடுத்தது வந்து எஸ்பிபி. அவரை பற்றி சொல்லணும்னா அவர் பாடினால் எல்லோருக்கும் ஏது பிபி, எஸ்பிபினாலே சூப்பர் தானே. அவர் தொடங்கும் பல்லவியிலேயே எல்லாருக்கும் பல வலியும் போய்விடும். அவர் இனிய குரலை கேட்டு பலருக்கும் சுகர் ஏறும். ஆனால் அந்த சுகரை கரைக்கும் இன்சுலினுமே அவர் குரல் தானே. நேயர்களை பசுவாக்கினார், பாடி கறக்க அல்ல, பாடி கரைக்க. அவர் பாடி நம்மையெல்லாம் கரைய வைத்தார். பாட்டு வைத்தியம் செய்வதற்கென்றே பிறந்த ஒரு டாக்டரை போல பாட்டு வைத்தியம் செய்வதற்கென்றே பிறந்த மாபெரும் இன்ஜினியர் எஸ்பிபி அவர்கள் பாடிய நினைவெல்லாம் நித்யா படத்திலிருந்து பனிவிழும் மலர்வனம் அடுத்ததாக உங்களுக்காக வருகின்றார் ஞானசேகர் சென்னையிலிருந்து. பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். உன் பார்வை ஒருவரும், பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும். சேலை மூடும் இளஞ்சோலை
மாலை சூடும் மலர் மாலை சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிர்விடும் இளமையின் கனவுகள் விழியோரம் குளிர்விடும் கைகள் இடைதலில் எளிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூட பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தாள் வரிகாசம் காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தாள் வரிகாசம் தழுவிடும் பொழுதிலே இடம் மாறும் இதயமே வியர்வையின் மழையிலே வயிறாகும் பருவமே ஆடும் இலைகளில் எழுகிற நில ஒளி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் வானம் பாடி பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் பனிவிழும் மலர்வனம் பனிவிழும் மலர்வனம் பனிவிழும் மலர்வனம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அந்த ஒரு சிரிப்பை மட்டும் ஒரே ஒரு தடவை சொல்லிடுங்க. எஸ்பிபி சார் ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஒரே ஒரு தடவை அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த பாட்டுக்கு போயிடலாம். எல்லாரும் கூட சேர்ந்து இருந்தால் தானே அது வரும் எனக்கு. அப்போது பின்னாடி தாளம் இருந்தால் தான் சிரிப்பே வருங்கிறீங்களா? காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தாள் வரிகாசம் காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தாள் வரிகாசம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நல்லதொரு வாய்ப்பை அளித்த மேடம் அவர்களுக்கும் ராமநாதன் சார் அவர்களுக்கும். நான் எலெக்ஷன்ல நிக்கல சார், விட்டுருங்க. இல்லை எலெக்ஷன் நிற்க வேண்டாம், மறுபடியும் என்ன கூப்பிடணும்ல, அதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அது எங்கள் மக்களின் தீர்ப்பு தான் மகேசனின் தீர்ப்பு. தேங்க்யூ ஸோ மச். அடுத்த 3 எழுத்து மந்திரம் சினிமா துறையில் இடது கையில் ஹார்மோனியத்தில் வச்சு வலது கையில் இப்படி சொடுக்க போட்டு 1 2 3னா அப்படியே பிரவாகமாக பாடல்கள் வந்து கொட்டும். அது மாதிரி தான் அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக தமிழ் திரை இசை ரசிகர்களுக்காக நமக்கு வேண்டிய அத்தனை உணர்வுகளையும் கூடிய பாடல்களை தந்து நம்மை தூங்க வைத்தார், சிரிக்க வைத்தார், அழ வைத்தார், கொண்டாட வைத்தார். என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்றால் அவருடைய இசை ஒரு நாளும் வார்த்தைகளை உரசியதே இல்லை. இப்போ இருக்கிற மாதிரி அந்த மியூசிக்கில் வந்து என்ன பாடுறாங்கன்னே சில சமயம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவருடைய இசை ஒரு நாளும் தமிழ் வார்த்தைகளை உரசியதே இல்லை, ஆனால் கொண்டாடிய இசை அந்த இசை. அப்படிப்பட்ட 3 எழுத்துக்கு சொந்தக்காரரான இசை மேதை MSV அவர்களும் வாலி அவர்களும் TMS அவர்களும் இணைந்தால் அந்த பாட்டுக்கு கேட்கவே வேணாம், அது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கொடி கட்டி பறக்கும். அப்படி மீனவ குடும்பத்தை, மீனவ வாழ்க்கையை பறைசாற்றிய படகோட்டி படத்திலிருந்து உங்களுக்காக அந்த பாடலை நமக்காக MSV கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், நமக்காகத்தானே கொடுத்தார். வாருங்கள்.
கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண்குடிசை வாசல் என்றால் சென்றல் வர வெறுத்திடுமா? மண்குடிசை வாசல் என்றால் சென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மணி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஆஹா லலலா 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 லலலா. நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அடுத்த பாடல், அதாவது அந்த பாடகி அவங்க இல்லாம தமிழ் திரை வரலாற்றையே நம்மால் பார்க்க முடியாது. ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம். நைட்டிங்கேல்னு ஒரு பறவை, அது அது பாடினானாக்கா மரங்கள் துளிர்க்குமாம், இலைகள் பசுமை தன்மை, அதாவது பச்சை அந்த நிறம் சேருமாம். அது இப்படி கேட்டிருக்கோம். நம்ம பார்த்ததில்ல. பார்க்கணுன்னா யுரேஷியா நாட்டுக்கு போகணும், பிவிஆர் ஈவன் மாஸ்டர்ஸ், அங்கேயும் ஒரு கச்சேரி வச்சாதான் முடியும். ஆனால் நம்மெல்லாம் கேட்டிருக்கோங்க. எங்கே தெரியுமா?
நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு அருமையான பாடகியின் குரல், அந்த குரல் நம் காதுகளில் வாய்ந்தால் மனதில் உள்ளுக்குள் புகுந்து நம்மை எல்லாம் பரவசப்படுத்த வைக்கும். செவிகளில் தேனை பாய்ச்சி மனதுக்குள் ஊடுருவி அப்படியே ஒரு சுகானுபவ அனுபவத்தை நமக்கு தர முடியும் என்றால் அந்த குரல்தான் புலப்பாக்க சுசீலா என்றும் திருமதி பி. சுசீலா அவர்களின் அற்புதமான குரல். எத்தனையோ பாடல்கள், அவர் குரல் இல்லாமல் தமிழ் சினிமாவின் வரலாற்றை நம்மால் பார்க்க முடியாது. அப்படி அவர் குரலில் கேட்ட எத்தனையோ பாடல்களை நம் நெஞ்சங்கள் மறப்பதே இல்லை. அதனால் நெஞ்சம் மறப்பதில்லை படத்திலிருந்து அடுத்ததாக உங்களுக்கு ஜானகி அவர்கள் சென்னையிலிருந்து, நீங்க இவங்க எல்லாரையுமே நல்ல ஒரு கரவொலி கொடுத்து வரவேற்கலாம்.
தேங்க்யூ தேங்க்யூ கண்டிப்பா மறக்காது. தேங்க்யூ தேங்க்யூ. எத்தனை ஜென்மமானாலும் இது போன்ற பாடல்களை தமிழராக இருந்தால் மறக்கவே முடியாது. மேடமும் ஆமான்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் முறையாக மும்பைக்கு வந்திருக்கேன். இது வந்து முதல் முறை உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப 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 சந்தோஷம். ரொம்ப நல்ல நல்ல அந்த லிஸ்ட்டில் உங்களையும் சேர்த்துருவோம். கவலைப்படாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். வாழ்க்கையில் பொருள்பட வாழ வேண்டும்னு நினைப்பவர்கள் சிலர், பொருளோடு மட்டுமே வாழ வேண்டும்னு நினைப்பவர்களும் சிலர். பைசா மட்டுமே போதும் அப்படின்னு வாழ்ந்தா என்னென்ன சிக்கல் வரும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா டிஆர் ராமண்ணா அவர்கள் சொர்க்கம்னு ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தில் வந்து நடிகர் திலகம் அவர் தான் மெயின் கேரக்டர், மற்ற எல்லா நடிகர்களும் நடித்தாங்க. ஆலங்குடி சோமு, எந்த மகள்மா வந்திருக்கீங்க? ஆலங்குடி சோமு தான் இதுக்கு வந்து லிரிக்ஸ் எழுதினார். அவர் வந்து பொன்மகள் வந்தாள் பொறுக்கோடி தந்தாள்னு 2 வரியை தான் எழுதினார். அதுக்கப்புறம் 20 நிமிஷத்துக்குள்ள எம்எஸ்வி அவர்கள் இந்த பாட்டுக்கான டியூனை போட்டு ஒரு அசத்தலான பாடலாகி பல தியேட்டரில் வந்து படம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பாட்டை மட்டும் ஒரு தடவை போட்டு காட்டணும்னு ரிக்வெஸ்ட் வந்து அந்த மாதிரியான ஒரு பிரபலமான பாடல் உங்களுக்காக வழங்க வருகிறார் திரு TMS செல்வகுமார் அவர்கள் உங்கள் பலத்த கரவொலியோடு. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பினே. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் தித்திக்கும் நினைப்பை விதைக்கும் பாவை நீவா. சொர்க்கத்தின் வனப்பை ரசிக்கும் சித்தத்தின் மயக்கம் வளர்க்கும் யோகமே நீவா. வைரமோ என் வசம் வாழ்விலே பரவசம் வீதியில் ஊர்வலம் விழியெல்லாம் நவரசம். பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தேனாக செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வத்தின் விரிப்பில் நடப்பேன். செல்வத்தின் அணைப்பில் கிடப்பேன் வெல்வத்தின் விரிப்பில் நடப்பேன் ராஜனாக. இன்பத்தில் மனத்தில் குளிப்பேன் என்றென்றும் சுகத்தில் மிதப்பேன் வீரனாக. திருமகள் சம்மதம் தருகிறாள் என்னிடம் மனதிலே நிம்மதி மலர்ந்தகை. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தீராக கண்மலர் கொஞ்சும் கனிவோடு என்னை ஆளாக்கினாள் அன்பினே. பொன்மகள் வந்தாள் பொருள் கோடி தந்தாள் பூமேடை வாசல் பொங்கும் தீராக
ஏன்னா அப்பா வந்து ஒவ்வொரு தடவையும் என்னுடைய நிகழ்ச்சியெல்லாம் வந்து நான் போயிட்டு வந்து அவர்கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். அவர் ஒரே வார்த்தை சொல்லுவார், நான் என்ன பாடியிருக்கேனோ நீ அப்படியே அதை ஒப்பிச்சு பாடணும். நீ என்னென்ன எந்த இடத்துல என்னென்ன நான் ஸ்டைல் பண்ணியிருக்கேனோ அதை நீ அப்படியே அது பாடினா தான் உனக்கு பாராட்டு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். ஏன்னா அவர் வந்து பாகவதர் பாட்டை அதே மாதிரி சொல்லுவார், அடித்தான் காப்பி அப்படியே பாகவதர் பாட்டை நான் அப்படியே பாடி பாகவதர் மாதிரியே பாடுறாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அது மாதிரி நீ அந்த மாதிரி பாடும்போது ஐயா டிஎம்எஸ் மாதிரி அப்படியே பாடுறாங்க, அவங்க அப்பா மாதிரியே பாடுறாங்கன்னு சொல்லணும். அந்த வார்த்தை வரணும். அது கண்டிப்பாக உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அது கிடைக்கும். இருக்கு சார். அதான் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவோம்ல. இந்த பாட்டு நீங்கள் அப்பா பாடி வீட்டில் எல்லாம் எதுவும் கேட்டதுண்டா? அப்படி நிறைய பாடி கேட்டிருக்கீங்க? நிறைய அவர் பாடி காட்டுவார். அதான் அதாவது நான் பாடின பாட்டை போட்டு காட்டுவேன் அவர்கிட்ட. அவர் அதையும் கேட்டு ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லுவார், நம்ம அதை ஏற்றுக்கணும். கண்டிப்பாக. இல்லைன்னா எப்போவுமே நான் வந்து ஆஹா ஓ பிரமாதமாக நான் பாடினேன்னு நினைக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அது அடுத்த கச்சேரியில் அதை நம்ம திருத்திட்டு பாடணும். கண்டிப்பாக. அதனால தான் இத்தனை காலம் கடந்தும் உங்களுக்கு வந்து அந்த பாடல்களை எல்லாம் பிரதிபலிக்க முடிகிறதுனா நிச்சயமாக நீங்கள் அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்தது நான் ரொம்ப பேசணும்ல, அவங்க ரெடியாக இங்கே நின்றுருக்காங்க. விஜயலட்சுமி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம மும்பை மகள் தான். இங்கே மும்பையில் இருந்தவங்க, அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்ச நாள் சென்னை போயிட்டாங்க. அப்புறம் அவங்கள இங்கேருந்து இதுக்காக வர வச்சோம். ஒரே ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் அந்த பாட்டை பற்றி சொல்லிடுறேன். கண்ணதாசன் அவர்கள், கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வாழ்க்கையின் யதார்த்தத்தை தன்னுடைய பாடல்கள் மூலம் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்தார். எந்தவித உணர்வா இருந்தாலும் முக்கியமா பெண்மையை போற்றியவர் கண்ணதாசன். அந்த ஒரு பெண்மைக்கான ஒரு அங்கீகாரத்தை, ஒரு பெருமையை தன்னுடைய பாடல்கள் மூலம் தந்தார். இப்போ இந்த நெஞ்சில் ஒரு ஆலயம்னு ஒரு படம், அதில் ஒரு சூப்பர் ஹிட் சாங். அந்த பாட்டில் ஒரு ரெண்டு வரியை மட்டும் நான் சொல்கிறேன். தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கை தொடலாமான்னு அந்த நாயகியை வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவருடைய கணவனே கேட்கும்போது அவளுடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறத இந்த ரெண்டே வரி, தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விழலாமா, தெருவினிலே விழுந்தாலும் வேறொரு கை தொடலாமா என்று சொன்னது நீதானா என்று கேட்க வந்திருக்கிறார் விஜயலட்சுமி. ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ ஒரு ஆடியன்ஸுக்கு முன்னாடி பாடுறத. ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ எம் பேக் டு மும்பை. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ ஹாவ் டு தேங்க் த என்டையர் டீம், எஸ்பெஷலி போனா, ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. சொன்னது நீதானா, சொன்னது நீதானா, சொல் 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 என் உயிரே, சொன்னது நீதானா,
விஜி ரிட்டர்ன்ஸ் சூப்பராக அமைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன் நான். அடுத்ததாக ஆயர்கலை 64ஐயும் தன்னுடைய கண்களில் நிறுத்திய உன்னத கலைஞன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். விழியால் நடித்தார், மொழியால் நடித்தார், குரலால் நடித்தார், ஏன் உச்சரிப்பால் கூட நடித்தார் அவர். அதனால்தான் அவருடைய நடிப்பினாலும் நடையினாலும் கட்டபொம்மனை, வ.உ. சிதம்பரனாரரை, அப்பரை, பகத்சிங்கை, பாரதியாரை, ஏன் கர்ணனையுமே நம் கண்முன்னால் நிறுத்தினார். அப்படிப்பட்ட கர்ணன் திரைப்படத்திலிருந்தான் அடுத்த பாடல். இந்த பாடல் மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்து நம்ம டிஎம்எஸ் ஐயாவும் சுஷீலா அம்மாவும் சேர்ந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல். ஒரு ஷெனாயை இழைய விட்டு இது ஒரு இதிகாச காதல் அப்படின்னு மெல்லிசை மன்னர்கள் நமக்கு காட்டியிருப்பார்கள். அந்த கூட்டணியின் அமைந்த அந்த அற்புதமான பாடலை இந்த இரவு நேரத்தில் இந்த நிலவும் இருக்கும்போது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். இரவும் நிலவும் மலரட்டுமே. அடுத்ததாக உங்கள் முன்னால் வழங்க வருகிறார் திரு டிஎம்எஸ் செல்வகுமார் அவர்கள் மற்றும் ஜானகி.